Subject Max, English medium and Tamil medium, standard 6 எண்களை அறிமுகம் செய்த 3-digit number. 3-digit numbers are the numbers that have 3 digits and they started from the number 100 and end of the number 999. 3-digit number அப்படிங்கிறது 3 digit, அதாவது 100ல இருந்து ஆரம்பிச்சு 999 வரைக்கும் வரும். இதைதான் நம்ம 3-digit நம்பர்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 190, 392, 567, 900 எக்ஸெட்ரா. இதே மாதிரி 3 நம்பர்ஸ் வரக்கூடியது எல்லாமே நம்ம 3-digitனு சொல்லுதோம். The smallest 3-digit number is 100. The largest 3-digit number is 999. Okay, name and place value of the numbers. இந்த நம்பர் வந்து 112 அப்படின்னு இருக்குது. இதை வந்து டிஜிட் அப்படின்னு சொல்றோம். 1 digit, அதாவது 2. 1 digit வந்து 2. அதே மாதிரி பிளேஸ் வேல்யூல பாத்தீங்கன்னா இது டென்ஸ் பிளேஸ்ல இருக்குது, 1. அப்போ டிஜிட்ல பார்த்தா 1 தான் இருக்குது, பட் வேல்யூஸ்ல வந்து 10. அதே மாதிரி இது வந்து ஹண்ட்ரட்ஸ், அதாவது டிஜிட் வந்து ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது, 1 மட்டும்தான். ஆனா இதோட வேல்யூ வந்து 100. ஓகேவா? இப்போ 2 இருக்கிறதுனால டிஜிட்ல இதை சொல்லணும்னா நம்ம 2ன்னு சொல்லுதோம், ஆனா வேல்யூ வந்து 2. ஓகே, இப்போ இதுல 142, இது வந்து எத்தனை டிஜிட்? 3-digit நம்பர். இதுல எத்தனை 2 இருக்குது? 2 இருக்குது, 2 ones இருக்குது, அதே மாதிரி 4 10s இருக்குது, 1 hundreds இருக்குது. இதான் நம்ம 3-digit நம்பர் அப்படின்னு சொல்றோம். 3-digit நம்பர்ஸ் இதை வந்து நம்ம எப்படிலாம் 3-digit நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாக்குறோம். இது இந்த ரோவ்லயும் ஒரு 10 இருக்குது, இந்த ரோவ்லயும் ஒரு 10 இருக்குது. 10 10s are 100 இருக்குது. 100 plus 1, 101. அது மாதிரி 101 கூட பிளஸ் 1 கூட்டோம்னா 102. 102 கூட பிளஸ் 1 ஆட் பண்ணோம்னா 103. 103 கூட 1 ஆட் பண்ணோம்னா 104 and so on etc. போயிட்டே இருக்கும். அப்போ 3-digit நம்பர் அப்படின்னா 3 நம்பர்ஸ் இருக்கணும். இங்க வந்து ஒரு 100 இருக்குது, ஒரு 1 ஆட் பண்ணா 101. அப்போ இது வந்து ஒரு 3-digit நம்பராக இருக்குது. அது கூட பிளஸ் 1 ஆட் பண்ணிட்டே போனோம்னா அடுத்தடுத்த நம்பரா வந்துகிட்டே இருக்கும். 100 வரும், 101, 102, 103, 104 எக்ஸெட்ரா. எது வரைக்கும் வரும்? 199. இதே மாதிரி இந்த நம்பர் வந்து போயிட்டே இருக்கும் எக்ஸெட்ரா. இது வந்து 999 வரைக்கும் இந்த நம்பர் வந்து போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து எவாலுவேஷன் பார்க்க போறோம், அதாவது மதிப்பீடு. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர். பின்வருவனவற்றில் மிகச் சிறிய 3 இலக்க எண்களை தேர்ந்தெடுக்கவும். 101, 100, 010, 111. இந்த 4 நம்பர் கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர். அப்ப இருக்கக்கூடியதுல ஸ்மாலஸ்டான 3-digit நம்பர் வந்து என்னது? நமக்கே தெரியும், 100. ஏன்னா இங்க 0 வந்து 2-digit நம்பரா தான் இருக்கும். இருக்க அந்த 3 நம்பர்லயுமே ஸ்மால் நம்பர் வந்து 100. அதனால ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் வந்து 100. The expand form of 109 is. இதோட expanded form, அதாவது 109 விரிவாக்கப்பட்ட வடிவத்தை எழுதவும். அதாவது A 10 + 9, ஆப்ஷன் B 1 + 9, ஆப்ஷன் C 100 + 0 + 9, ஆப்ஷன் D 10 + 10 + 9.
அதாவது 109 அப்படிங்கிறது 3 டிஜிட் நம்பர். இந்த 3 டிஜிட் நம்பரோட எக்ஸ்பாண்டட் ஃபார்ம், விரிவாக்கப்பட்ட வடிவம் வந்து என்னது அப்படின்னு கேட்குறாங்க. 109ல என்னெல்லாம் இருக்குது? ஒரு 100 இருக்குது, 0 10 இருக்குது, 9 ஒன்றுகள் இருக்கிறது. அதனால 100 + 0 + 9. இதை எடுத்துக்கிட்டா ஒரு 10 + 10 + 9 தான் இருக்கு. ஒரு 10 ஒரு 10 9 இருக்கு. ஸோ இங்க 10 + 9 19, இங்க 1 + 9 10. அப்போ 109 என்பது 100 + 0 + 9 தான் கரெக்ட். Find the 3 digit numbers. 3 இலக்க எண்களை எடுத்து எழுது. ஆப்ஷன் ஏ 4, ஆப்ஷன் பி 2100, ஆப்ஷன் சி 100, ஆப்ஷன் டி 11. இந்த 4 எண்களில் 3 டிஜிட் நம்பர் வந்து என்ன இருக்குது? இது வந்து 1 டிஜிட் நம்பர், இதுதான் இது 4 டிஜிட் நம்பர், இதுதான் நமக்கு 3 டிஜிட் நம்பர், டி வந்து 2 டிஜிட் நம்பர். அப்போ நமக்கு ஆன்சர் வந்து 100. Sonia has 100 books and Sangari has 156 books. Find the difference between numbers of books. அதாவது சோனியாவிடம் 100 புத்தகங்களும் சங்கரியிடம் 156 புத்தகங்களும் உள்ளது. புத்தகங்களின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டறிவாயா? அப்போ 2 புக்குக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை கண்டறியனா என்ன செய்யணும்? பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிக்கணும். அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ 256, ஆப்ஷன் பி 100, ஆப்ஷன் சி 156, ஆப்ஷன் டி 56. அப்ப இந்த 156ல இருந்து பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் 100 கழிச்சோம்னா 56. அப்போ சோனியாவிடமும் சங்கரியிடமும் இருக்கும் புத்தகங்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் வந்து 56 புத்தகங்கள். 3 இலக்க எண்களை எழுதவும். அதாவது ரைட் த 3 டிஜிட் நம்பர். என்னென்னலாம் இருக்குது? 40 + 60 + 5. இந்த 3ஐயும் ஆட் பண்ணி எழுத சொல்றாங்க. அப்போ 40 + 60 என்ன இருக்குது? 40 + 60 வந்து 105. அதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வந்து 120, பி வந்து 105, சி வந்து 115, டி வந்து 134. இப்போ இந்த நம்ம 3 நம்பரையும் ஆட் பண்ணோம்னா 40 + 60 + 5 105. அப்போ ஆப்ஷன் வந்து பி. Find the 3 digit numbers are there. 3 இலக்க எண்களை எழுதவும். 256, 23, 444, 2222, 987, 33, 496. இந்த எண்கள்ல இருந்து 3 இலக்க எண்களை எழுதவும். அப்போ ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை இலக்கம் இருக்குது? 3 இலக்கம் இருக்குது, 3 டிஜிட். அதனால 256. 23 வந்து 2 டிஜிட் தான் இருக்குது. 444 வந்து 3 டிஜிட் இருக்குது. 3224 இது வந்து 4 டிஜிட் இருக்குது. 997 வந்து 3 டிஜிட் இருக்குது. 33 வந்து 2 டிஜிட். 496 வந்து 3 டிஜிட். ஓகே, அப்போ எத்தனை நம்பர் இருக்குது? 4 நம்பர்கள் 3 டிஜிட்ல இருக்கிறது. Added the smallest 2 digit number and the smallest 1 digit number. Subtract the sum from 1 less than the greatest 3 digit number. அதாவது சிறிய 1 இலக்க எண்ணுடன் சிறிய 2 இலக்க எண்ணை சேர்க்கவும், பெரிய 3 இலக்க எண்ணை விட குறைவான ஒன்றிலிருந்து கழிக்கவும். ஒரு ஹிண்ட், அதாவது the small 3 digit number அப்படின்னா 100, greatest 3 digit number 994, smallest 2 digit number அப்படின்னா 10, smallest 1 digit number அப்படின்னா 1. ஆப்ஷன் ஏ 934, பி 940, 987, 960. அப்போ ஆட் த ஸ்மால் 2 டிஜிட் நம்பர். 2 டிஜிட் நம்பரை வந்து ஆட் பண்ணது கூட 1 டிஜிட் நம்பர் கூட.
ஆட் பண்ணிக்கிட்டு சப்ராக்ட் த சம் ஃப்ரம் 1 less than the 3 digit number. சப்ராக்ட் பண்ணோம்னா 987 கிடைக்கும். Write the number shown on the figure. படத்தில் காட்டப்பட்டுள்ள எண்ணை எழுதுக. ஆப்ஷன் ஏ 511, ஆப்ஷன் பி 151, ஆப்ஷன் சி 115, ஆப்ஷன் டி 105. படத்தில் காட்டப்பட்டுள்ளது என்ன இருக்குது? ஒரு 100 இருக்குது, ஒரு 10s இருக்குது, 5 1s இருக்குது. அப்போ 115. If the green color represent, the green color வந்து எதை represent பண்ணுது? 100s. Blue color represent 10s and yellow color represent 1s. அப்படி இருந்துச்சுன்னா find what is the number represented in the following figure. பச்சை கலர் வந்து 100களையும், நீல கலர் வந்து 10களையும், மஞ்சள் நிற கலர் வந்து 1ஐயும் குறிக்கிறது எனில் படத்தில் குறிப்பிடப்படும் எண் என்ன? ஆப்ஷன் ஏ 752, ஆப்ஷன் பி 275, ஆப்ஷன் சி 527, ஆப்ஷன் டி 527. அப்போ இதுல வந்து நமக்கு எத்தனை இருக்குது? கிரீன் கலர்ல ஒரு 5 இருக்குது, ப்ளூ கலர்ல ஒரு 7 இருக்குது, எல்லோ கலர்ல ஒரு 2 இருக்குது. அதனால 572. 10. Write the place value of the color digit. வண்ணமிடப்பட்ட இலக்கங்களின் இடமதிப்பை காண்க. ஃபர்ஸ்ட் சம் வந்து 472. இதுல வண்ணமிடப்பட்ட பகுதி என்ன இருக்குது? 4 வந்து வண்ணமிடப்பட்டுள்ளது. அப்ப இந்த 4ஓட மதிப்பு வந்து 4 100கள். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன் 564. இதுல வண்ணமிடப்பட்ட பகுதி வந்து என்ன டைம்ல இருக்குது? ஒன்ஸ் டைம்ல இருக்கிறது. அப்போ ஒன்ஸ் டைம்ல எத்தனை 1 இருக்குது? 4 1கள். ஓகே, இப்போ இதுக்குள்ள கொஸ்டின் தமிழ் மீடியமும் இங்கிலீஷ் மீடியமும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்குது. அதை வந்து நீங்க டவுன்லோடு பண்ணி கொஸ்டினை வந்து நீங்க எழுதிக்கலாம். அப்புறம் இதற்கான ஆன்சரை வந்து இதே நம்ம யூடியூப் சேனல்ல வந்து நீங்க பார்த்து வெரிஃபை பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ, பை.